பேதுரு இந்த உலகத்தில் அவன் கடல் சார்ந்த தொழிலை தான் செஞ்சவன். எந்த நேரங்களில் எப்படி எப்படிலாம் வலை வீசணும், எப்படிலாம் மீன் பிடிக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் இரவு நேரத்துக்கு வலை வீச போனவன். அவனுக்கு அந்த கடல்ல இருக்கிற எல்லாவித நிறைவான வேலையும் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் எவ்வளவு குறைவுள்ளவன் என்பதை நிறைவான இயேசு வந்தவுடன் ஒத்துக்கிட்டான். தேவன் சொன்ன ஒரு வார்த்தையில் அந்த வல்லமை இருந்துச்சு. இந்த பூமியில் இருக்கிற சூழ்நிலையின்படி நமக்கு கிடைக்காது. தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு கொடுத்தாரானா நமக்கு கிடைக்காம இருக்காது என்பதற்கு சான்று பேதுருவாய் மாறினான். அவ்வளவு திரளான மீன்களை இயேசு அந்த வார்த்தை சொன்னவுடன் அவன் பிடித்து விட்டு இயேசுவை பார்த்து அவன் சொன்னது தன்னுடைய குறைகளை பூரா உணர்கிறான். எவ்வளவு நிறைவானவர், ஒரு வார்த்தையில இவ்வளவு வல்லமை கொண்டவர் தான் நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. அவரும் முன்னாடி நான் சட்டை போடாம சாதாரண ஒரு கையில உட்காந்துக்கிட்டு இப்படி இருக்கிறேனே, என் இருதயத்தில் சிந்திச்ச எல்லாமே அவருக்கு தெரியுமே. சொல்லுகிறான், பாவியான என்னை விட்டு போயிரும். நான் பாவியான மனுஷன்யா. அவன் தன்னை யார் என்று உணர்ந்தான். இயேசு யார் என்று அறிந்தான். சொல்லுகிறான், நீங்க பரிசுத்தர், உங்ககிட்ட நெருங்க என்னால் முடியாது. அப்படிப்பட்டவனை ஆண்டவர் விடலை, அவனை இன்னும் நிறைவாக்க அழைச்சார். இயேசு எவ்வளவு நிறைவானவர்னு தெரிய தெரிய கண்கலந்து கண்ணீரா தாங்க வரும். அவர் நிறைவு தெரிய 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 அந்த கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட காயங்கள் எதற்குன்னு தெரிய தெரிய ஒரு மனிதனுடைய குறைகள் எல்லாம் அவன் முன்னாடி வந்துட்டு, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுவான். நீர் உண்டாக்கின மனுக்குலத்துக்கு முன்பாக, நீர் நேசிக்கிற அந்த மனுக்குலத்துக்கு முன்பாக என்னையும் நீ நேசிக்கிறதுக்கு நான் எல்லளவும் தகுதி இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு இருப்பான். அவன்தான் கிருபையை பெற்றவன்.